இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ பைரவி கிட்ட வசமா சிக்கிக்கிட்டா. அதாவது பைரவிக்கு ஒரு கட்டத்துக்கு மேல டவுட் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ குறை சொல்லிட்டு இருக்கோம். இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள கௌதம் கிட்ட இருந்து பிரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி வச்சது யாரு? அஞ்சலி தான். அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க வந்தது மட்டும் இல்லாம, நான் பாட்டுக்கு செவனே நின்னுட்டு இருந்த என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போக வச்சு கடைசியில கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தப்பா நெனைக்க வச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கிட்ட போயிட்டு வந்து இப்ப நான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்துட்டு, ஆன்டி நான் எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணேன்? நான் வந்து இப்ப நல்ல எண்ணத்தோட தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். நீங்க வந்து இப்ப அந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்து இலக்கியாவ கடத்தி, கடைசியில கௌதம உங்க வசப்படுத்துவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். கௌதம் எப்படியாச்சும் உங்ககிட்ட சேர்த்துடணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணேன். வேற எந்த ஒரு மோட்டிவேஷனும் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவிக்கு வந்து இப்ப நான் எவ்வளவுதான் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலும், இந்த பைரவி இப்போ புரிஞ்சுக்கிற மாரி மனநிலைமையிலே இல்ல. எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அஞ்சலி. இப்போ கௌதம் என்னை விட்டு போயிருக்கான் அப்படின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சலிய பலார் பலார்ன்னு கன்னத்து மேலேயே அறைய ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க அதாவது இந்த அஞ்சலி இருந்துட்டு கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பண்ணி ஆகணும். கௌதம் வளர்ந்து வந்துரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிய கூப்பிட்டு பைரவி வந்து பேசணும். கொஞ்சம் தனியா வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிய கூப்பிட்ட உடனே, இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி விட்டுருது. ஒரு பக்கம் பைரவி என்ன கேட்க போறான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே, ஏது கேட்க போறான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே, அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, அடுத்ததா இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் நடக்குது. அதாவது பைரவி இப்படி கேட்டுட்டு இருக்கா இல்லையா? அதே சமயத்துல கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக பைரவி அத்தை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி கிட்ட இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ அஞ்சலிக்கும் அதாவது இலக்கியாவ கடத்தறதுக்கு பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அஞ்சலிக்கு தெரிஞ்சிருந்துமே கூட, இவ இவ்ளோ பெரிய திட்டத்த போட்டிருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ அந்த அஞ்சலிய போட்டு பொளந்து கட்டும்போது, அஞ்சலி கதறி அழுதுட்டு இருக்கா. "என்ன விட்டுருங்க விட்டுருங்க ஆன்டி. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தப்புமே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்துல இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எவ்ளோ முக்கியம்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். சரி ஓகே. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் அனாதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய லீக் பண்ண வச்சதும் நீதான். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சதுக்கான காரணமும் நீதான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீயே எல்லாத்தையுமே பண்ணிட்டு, கடைசியில கௌதம் என்ன தப்பானவன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போனது மட்டும் இல்லாம, அவன நான் கொல்ல பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேற சொன்னான். இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு? நீ தானே. இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன நான் சும்மா விட போறது கிடையாது. உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல அதாவது இலக்கியாவ விரட்டிட்டு, இந்த வீட்ல உன்ன நல்லபடியா வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன். ஆனா நீ எனக்கே ஆப்பு வச்சுட்டு இருக்க. இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன நான் சும்மா விட போறது கிடையாது. இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த அஞ்சலியோட சுயரூபத்த வெளிய கொண்டு வந்து, கடைசியில பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய அடிச்சு வீட்ட விட்டு விரட்டிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.